Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. புதிய ஏற்பாட்டிலே அந்த தீர்க்கதரிசிக்குள்ளாக பழைய ஏற்பாட்டில் இருந்தது ஆவி. அந்த ஆவி இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வந்திருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளை போல ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஆவியானவரை உடையவர்களா இருக்கிறார்கள். எல்லாரும் தீர்க்கதரிசி கிடையாது, ஆனால் எல்லாரும் ஆவியானவரை உள்ளத்திலே உடையவர்களா இருக்கிறார்கள். ஆகையால் ஆவியானவரால் வழி நடத்தப்பட முடியும். தீர்க்க தரிசனத்தை நம்பி வாழக்கூடாது. தீர்க்க தரிசனத்தை நிதானித்து அறிய வேண்டும். தீர்க்கதரிசி சொன்னாலும் கூட அவர் சொன்னதுனாலே ஒரு காரியத்தை செய்ய முடியாது. உள்ளே ஆவியானவர் வெளிப்படுத்தினபடிதான் நாம் காரியத்தை செய்ய வேண்டும். இல்லைங்களா? இப்ப சில கைட்லைன்ஸ் எச்சரிப்புக்காக இதுல நாம் ஜாக்கிரதையா இருக்கும்படியாக சில கைட்லைன்ஸ், சில முறைகளை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று, சொப்பனம், தரிசனம், தேவதூதன் வருகிறது, வானத்திலிருந்து சத்தம் கேட்கிறது, அல்லது வேறெந்த விதமான அபார ஆவிக்குரிய அனுபவங்களாய் இருந்தாலும் அவைகளை தேடி நாம் போகக்கூடாது என்பது புதிய ஏற்பாட்டின் போதனை. சரின்றவங்க ஆமென் சொல்லுங்க. இது எல்லாம் வரலாம், ஆனா அதை தேடி நாம போகவே கூடாது. இரண்டாவது, இவைகளை தேடி போகிறதுனாலே நாம் இதை அடையவும் முடியாது. நல்ல கவனிங்க, தேடி போனால் வேற எதையாவது அடைவீங்க, வம்பா போயிடும். இது உண்மையாவே நடந்தது. ஒரு புக்ல வாசித்திருக்கேன் நான். அமெரிக்காவிலே ஏதோ ஒரு சகோதரி ஒரு ஊழியக்காரர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார்களாம். ஏதோ மனநிலை சரியில்லைன்னு சொல்லி கணவர் கொண்டு வந்து ஜெபத்துக்காக நிறுத்திருக்காரு. எல்லா ஊழியக்காரும் ஜெபம் பண்ணியாச்சு. ஊர்ல இருக்க அவ்வளவு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க நீங்க. எல்லா ஊழியக்காரும் ஜெபம் பண்ணியாச்சு. கடைசியில் இந்த ஊழியக்காரத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. யான்னு என்ன பிரச்சனைனா மனநிலை சரியில்லை. இப்பொழுதுதான் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு வந்திருக்கிறோம். மனநிலை சரியில்லை. ஊழியக்கார் கையை வச்சு ஜெபம் பண்ணலான்னு கையை வைக்கிறாராம். வேதம் சொல்றது ஒரு உண்மையில திடீர்னு கையை வை, கொஞ்சம் நிதானிக்கணும். அங்கேயும் ஆவியானவர் உள்ள ஏதாவது பேசுவார், சொல்லுவார் என்ன விஷயம் இங்க நடக்குது. சும்மா இஷ்டத்துக்கு கையை வச்சு இஷ்டத்தை ஒண்ணு பண்ணக்கூடாது. அவர் கையை வைக்கலான்னு போனப்ப ஆவியானவர் உள்ள ஒன்றை காண்பிக்கிறாராம். என்ன காண்பிக்கிறாராம்? இந்த பெண்ணுடைய பிரச்சனை இதுதான். சத்தம், ஆவியானவருடைய சத்தத்தை நான் கேட்க வேணும், சத்தத்தை கேட்க வேணும்னு அலைஞ்சிட்டு இருக்குது இந்த பெண்ணு. அதனாலதான் இன்னைக்கு பைத்தியமா இருக்குன்னாராம். இவர் ஜெபம் பண்றதை நிறுத்திட்டாராம். இங்க பாருமான்னாராம், நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னால நீ எனக்கு இதை வாக்கு பண்ணணும். இனிமேல் ஒரு நாளும் எனக்கு சத்தம் வானத்திலிருந்து வரணும், வானத்திலிருந்து வரணும்னு நீ கேட்க கூடாது. அப்பதான் நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த புருஷன் அப்படியே முடிச்சுட்டாராம். என்ன யாது, எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுதான் பிரச்சனை அந்த அம்மாக்கு. ஏன் மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்கன்னா, வானத்திலிருந்து சத்தம் வரணும், வானத்திலிருந்து சத்தம் வரணும்னு 21 நாள் ஜெபம், 40 நாள் உபவாசம் எல்லாம் பண்ணி வானத்திலிருந்து சத்தத்துக்காக காத்து காத்து அதுக்காக தேடி தேடி அலைஞ்சு, அங்க யாராவது வானத்திலிருந்து சத்தத்தை கேட்டவங்க வந்து பிரசங்கம் பண்ணா அதை போய் கேட்டுட்டு அதே மாதிரி எனக்கும் ஆகணும்னு சொல்லி அப்படி வந்து ஜெபம் பண்ணி அழுது புலம்பி ஜெபம் பண்ணி தவறான நம்பிக்கையில உள்ள வளர்த்து கொண்டு விரக்தியும் வெறுப்பையும் வளர்த்து கொண்டு கடைசியில ஒண்ணு அந்த சத்தம் கேட்கல. ரொம்ப சத்தம் கேட்கணும் 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 ஏங்கி கிடந்ததுனால பிசாசு என்ன பண்ணிட்டான், அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். பிசாசு பாக்குறான், இதால் நல்லா பேசினா ஆவியானவர் தான் பேசுறாருன்னு இது நினைக்கும்னு சொல்லி நல்லா சத்தமா பேச ஆரம்பிச்சிட்டான் பிசாசு. இப்ப இந்த அம்மா ஏன் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா சத்தம் கேக்குது. ஏதோ ஒரு சத்தம் வந்து என்னமோ சொல்லுதான். ஏன் இது வந்து சொல்லுதுன்னா, சத்தம் வேணும் வேணும் கேட்டது யாரு? இந்த அம்மா தான். நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு காரியம். ஒரு விசுவாசிக்கு நடக்கிற சம்பவம் இது. சாதாரண சம்பவம் கிடையாது. நாம் இன்றைக்கு கேட்டு சிரிச்சிடறோம். ஒரு விசுவாசிக்கு நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். உண்மையாகவே நடந்த சம்பவம். ஏன் சத்தத்தை கேட்டு கேட்டு அலைஞ்சு போய் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இம்பேலன்ஸ்ட் ஆயிடுறது. எனக்கு சத்தம் வேணும், எனக்கு தரிசனம் வேணும், எனக்கு தீர்க்க தரிசனம் வேணும், அது வேணும்னு அலையிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியில் இந்த மாதிரி தான் போயிடும். அது போகவே கூடாது. சத்தத்தை தேடி ஓடக்கூடாது, தரிசனத்தை தேடி ஓடக்கூடாது, தீர்க்க தரிசனத்தை நாடி ஓடக்கூடாது. இந்த அனுபவங்கள் அப்படி நாடி ஓடி பெற்றுக் கொள்ளப்படுகிறவர்கள் கிடையாது. இல்லைங்களா? எங்கே யாருக்கு எப்பொழுது யார் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பதை யார் நிர்ணயிக்கிறது?
தேவன் நிர்ணயிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சத்தம் கொடுக்கணுமா, நீங்க எங்க இருந்தாலும் அவர் கொடுப்பாரு, பயப்படாதீங்க. எல்லா கதவும் மூடி ஜன்னல்லாம் மூடி இருந்தா கூட அந்த சத்தம் கேட்கும். அதுக்காக ஏங்கி அழுதுகிட்டு 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டியதில்லை. அதுக்காக ஏங்கி அழுது அங்கேயும் அலைய வேண்டியதில்லை. நீங்க பேசாம இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு சத்தத்தை நீங்கள் கேட்க பண்ண வேண்டும் என்று விரும்பினார் என்றால் அவர் கேட்க பண்ணுவார். எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படியும் கேட்கப்படுவார். உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்கணும்னு விரும்பினார்னா அவர் கொடுப்பார். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் கொண்டு வந்து கொடுக்கணும்னா அவரு கொடுப்பார். பவுல் அப்போஸ்தலன் அங்க போய் பிலிப்பு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு, இங்க யாருப்பா தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசி ஒரு ஆளா கூப்பிடுங்கன்னு சொல்லி அனுப்பல. அவர் பாவம் அங்க போய் வெகு நாளா தங்கி இருந்தப்போ இந்த ஆள் வந்துட்டாரு. இவர் எதர்ச்சியா வந்தவர் இவரை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்றாரு. தேடி போனதா எங்கேயுமே கிடையாது. புதிய ஏற்பாட்டுல எங்கேயுமே விசுவாசிகள் தேடி போக வேண்டும் என்றோ தேடி போனார்கள் என்றோ கிடையவே கிடையாது. தீர்க்க தரிசனத்தை நீங்க சோதித்து பாருங்கள், வாசித்துட்டு பிறகு பாருங்கள். போகக்கூடாது, போகிறதுனால அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. மூன்றாவது, இந்த அனுபவங்களை பெறுகிறதுனாலே நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறிவிட்டோம் என்கிற ஒரு தவறான எண்ணமும் இருக்கக்கூடாது. இன்னும் கேட்டால், இந்த அனுபவங்களை கேட்டு ஏங்கி இதற்காக அலைந்து கொண்டிருக்கிறவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியின்மையையும் நிதானமின்மையையும் தான் வெளிப்படுத்துகிறார்களே தவிர அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது கிடையாது. நல்ல கவனிங்க. ஒரு ஆளுக்கு பெரிய தீர்க்க தரிசனம் வந்தது என்றதுனால அவர் பெரிய ஆள் அல்ல. நேற்று தேவதூதன் வந்து காட்சி அளித்தார் என்பதனால பெரிய ஆள் கிடையாது. நேற்று அவர் இயேசுவை பார்த்துட்டு வந்தார் அவர் ரூம்ல என்றதுனால அவர் பெரிய ஆளு கிடையாது. நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட அனுபவ சாட்சியில கேட்கும் போது ரொம்ப நல்லா தான் இருக்குது இல்லையா? கர்த்தர் அவர்களுக்கு செய்திருக்கிறார். நான் கூட கேட்டிருக்கேன். கேட்கும்போது அப்படியே வாயை பொளந்து கேட்டிருக்கேன். நான் அடே அப்பா, இயேசு வந்து இந்த அம்மா படுக்க பக்கத்திலேயே நின்று 3 மணி நேரம் நின்று பேசிட்டு போயிருக்காரு. ஆண்டவரே எனக்கு தரக்கூடாதா? அந்த அனுபவம் அப்படிதான் இருக்குது இல்லையா? எனக்கு தரக்கூடாதான்னு. ஆனா நம்ம அனுபவத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. அதெல்லாம் என்னைக்கோ ஒரு நாள் நடக்குது, யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்குது. அது எல்லாருக்கும் நடக்கணும்னு வேதத்தில் எழுதி வச்சு கிடையாது. எல்லாருக்கும் நடக்கும் என்று எதிர்பார்க்கவும் கூடாது. அதை தேடி அலையவும் கூடாது. அந்த அனுபவங்கள் ஆண்டவர் தாம் விருப்பப்படி எப்படி கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், என்ன கொடுக்கணும் அறிந்து அவர் கொடுக்கிறார் ஒழிய, அப்படி கொடுத்தால் தான் அது நல்லது ஒழிய மற்றபடி அது நல்லது கிடையாது. அப்படி தேடி அலைகிறவர்கள் அல்லது அதை பெற்றவர்கள் தாங்களை பெரிய ஆவிக்குரிய ஞானிகள் என்று எண்ணிக்கொள்ளக்கூட முடியாது. ஏனென்றால் அது ஒன்றும் யாரையும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளாக்குறது கிடையாது. வெறும் அந்த அனுபவம் மட்டும் ஒரு மனுஷனை ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளாக ஆக்க முடியாது. எல்லாருக்கும் புரிந்துதா? புரிந்ததுன்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய வளர்ச்சியை காட்டுறதுக்கு பதிலாக இப்படி தேடி அலையிறது எதை காமிக்குது? ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லைன்றது தான் காமிக்குது. ஆவிக்குரிய நிதானம் இல்லைன்றதுதான் காண்பிக்கிறது. நான் அநேக நேரத்தில் பரிதாபப்படுகிறேன். என்கிட்ட ஒரு அம்மா சொன்னாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா, அந்த அம்மாவை கேட்டேன், என்னங்க மாப்பிள்ளை பாத்துட்டீங்களான்னு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அந்த அம்மா சொல்லிட்டாங்க, அமெரிக்கால இருந்து வர்றாராம் மாப்பிள்ளை. இவங்க தினந்தோறும் எந்த பிளைட்ல வர்றாரு, சிங்கப்பூர் பிளைட்ல வர்றாரா, மலேசியா பிளைட்ல வர்றாரா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ்ல வர்றாரா, இதேதான் இவங்களுக்கு. எந்த பிளைட் ஆண்டவரு, எந்த பிளைட்னு வெளிப்படுத்த ஆண்டவர். தினந்தோறும் அந்த அம்மா போன் பண்ணி கேட்டுக்கிறது, ஏதாவது எந்த பிளைட் என்ன ஏது தேதி ஏதாவது வருதா சொல்லுங்க. இப்படிதான் அவங்க வாழ்க்கையே போகுது. இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஏன்னா அதை காத்து 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 யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னு அது பேச்ச நம்பி வசனத்தை கேட்க வாங்கினா வரமாட்டாங்க. அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க, அங்க போனா அங்க ஜெபம் பண்ணி எனக்கு சொல்றாங்க, அதெல்லாம் போங்க, தாராளமா போங்க. போய் ஜெபம் பண்ணி அதை வாங்கிட்டு வந்துடுறது. கடைசியில ஒண்ணுமே உருப்படல. இதுதான் நடந்தது. இன்னும் அடுக்க சொல்லிக்கிட்டே போலாம் கதைகள், உண்மை கதைகள், ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நாசமோசங்கள் எப்படி நேரிடுகிறது என்பதை. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை வெறும் தீர்க்கதரிசிகளை நம்பி, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை நம்பி, தரிசனம் பார்க்கிறவர்களை நம்பி இருக்கிறது, சொப்பனம் காணுகிறவர்களை நம்பி இருக்கிறது. உள்ளத்திலே ஆவியானவர் நடத்துகிறபடி செய்கிறது கிடையாது. அதை குறித்து போதிச்சா அதை கேட்கவும் மாட்டார்கள். அதுக்கு பதிலாக யாராவது சுலபமா சொன்னா கேட்டுட்டு போயிடுவாங்க. நான்காவது, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் இப்படிப்பட்ட அனுபவங்களை நாட வேண்டும், தேட வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும் என்று எங்கேயும் புதிய ஏற்பாட்டிலே எழுதப்படவில்லை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் சீக்கிரமாக அருகில் இருக்கிற தீர்க்கதரிசி அணுகவும் எழுதியிருக்கா? கரெக்டா சொன்னாங்க. என்ன சொல்லிருக்கு? ஜெபம் பண்ண கடமை. நான் தான் கேட்டேன், உங்களுக்கு துன்பப்பட்டால்
ஜெபம் பண்ண கடவுள் எழுதியிருக்கா? சபையின் மூப்பர்ல வரவர்கள் அடுத்த வசனம், முதல்ல ஜெபம் பண்ணிடணும். முதல்ல ஜெபம் பண்ணி அப்படியே ஒண்ணு முடியலன்னா சபையின் மூப்பர்களை கூப்பிடணும். சில நேரத்தில் அவங்க வந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல ஜெபம் பண்ணும். உங்களில் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஆனா ஜெபம் பண்ற அளவுக்கு தைரியம் இல்லையே உங்களுக்கு. வசனத்தை கேட்டால தைரியம் வரும், நான் ஜெபம் பண்ணா நடக்கும்ன்ற தைரியம் கிடையாது. உங்களில் ஒருவர் துன்பப்பட்டால் அது பக்கத்துல இருக்கிறார்கள், நல்ல தீர்க்கதரிசி சொல்றாரு, அங்க போவோம். அதுதான் வருது முதல்ல. ஏன்னா அதுதான் கேட்டிருக்கிறார்கள், அதுதான் அவர்கள் அனுபவம். தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகிற சபைகளுக்கு செல்லுகிறது கிடையாது. தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்வது கிடையாது. முறையாக வார்த்தை போதிக்கப்படுகிறது கிடையாது. இவைகளை திட்டம் தெளிவாக போதிக்கிறவர்கள் கிடையாது. ஆகையால் தான் வசனத்திற்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறபடினால்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் தாண்டவமாடுகின்றன. ஆகையால் தான் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். உங்களொரு துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்கன்னா அதுக்கு சபையில் அதுக்கேற்ற உபதேசம் இருக்கணும். என்ன உபதேசம் இருக்கணும்? இயேசுவின் நாமத்தை குறித்தும், ஜெபத்தில் இருக்கிற வல்லமையை குறித்தும், நாம் யார் என்பதை குறித்தும், நான் ஜெபித்தா எப்படி ஆண்டவர் கேட்கிறார் என்பதை குறித்தும், என்னுடைய ஜெபங்களுக்கு எப்படி மறு உத்தரவு உள்ளது என்பதை குறித்தும், நான் எப்படி காரியங்களை சாதிக்க முடியும் ஜெபத்தின் மூலமா என்பது குறித்து போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். வசனத்தை போதிக்கிற ஆலயங்களுக்கு செல்லுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய தைரியத்தை, விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது அந்த அளவுக்கு வளர வேண்டும். எந்த துன்பமா இருந்தாலும் நான் ஜெபித்தா அது நடக்கும். ஆண்டவர் ஏன் ஜெபத்தை கேட்கிறார்? அப்படி அதை விட மிஞ்சிய பெரிய ப்ராப்ளமா போதகர் இருக்கிறாரு, சபையில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கூப்பிடுவோம், ஒருமனப்பட்டு அவர்கள் எனக்காக ஜெபிப்பார்கள். கண்டிப்பா நிச்சயம் ஆண்டவர் செய்வார். புதிய ஏற்பாட்டிலே எங்கேயும் சொல்லவில்லை விசுவாசிகளை நாட வேண்டும், இவளை தேட வேண்டும், இதுக்காக போக வேண்டும் என்று எங்கேயும் சொல்ல. காமிங்க பாவம், எங்கேயும் சொல்லவே கிடையாது. ஐந்தாவது, அப்படி சென்றார்கள், நாடினார்கள் என்று புதிய ஏற்பாட்டில் எங்கே எழுதப்பட்டதும் கிடையாது. போங்கன்னு சொல்லல, போனதாகவும் தெரியல. ஹலோ, பிளைனா சொல்ல போனா போங்கன்னு சொல்லி போதிக்கப்படவில்லை, போனதாகவும் தெரியவில்லை. அனுபவங்களை கண்டால். ஆறாவது, இந்த அனுபவங்களை பெற்றவர்கள் அவைகளை நாடி தேடாமலேயே பெற்றார்கள் என்பது புதிய ஏற்பாட்டிலிருந்து விளங்குகிறது. எல்லாரும் ஒன்னொரு ஆமென். இவர்களை நாடி தேடாமலே, நான் எப்பவும் யாராவது தரிசனம் கண்டா அது பண்ண இது பண்ண, இல்ல எனக்கு இப்படி தெரியும் அது தெரியும் சொன்னாங்கன்னா முதல்ல எப்படி இது கிடைச்சதுன்னு முதல்ல பாத்துக்கிறது. தேவதூதன் வந்தா என்ன, எத்தனை நாள் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்பேன் முதல் வேலை. இல்லங்க ஜெபம்லாம் பண்ணலங்க, திடீர்னு ஆச்சுன்னா சரி பரவாயில்ல சொல்லுங்க இப்ப கேட்கிறேன். அந்த மாதிரி இருக்கு உலகம். இவைகளை, இந்த அனுபவங்களை பெற்றவர்கள் புதிய ஏற்பாட்டின்படி பார்க்க போனால் அவர்கள் அதை தேடி பெறவில்லை, தேடாமலேயே அவர்களுக்கு அந்த அனுபவம் கொடுக்கப்பட்டது. ஏழாவது, இன்னும் கேட்டால் புதிய ஏற்பாட்டில் எல்லா விசுவாசியும் தேவனுடைய சித்தத்தை அறிய தேட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை அறிய அவன் தேட வேண்டும். தேவனுடைய சித்தம் என்னன்னு பார்க்க தேடணும், வேற தேடக்கூடாது. தீர்க்க தரிசனத்தை தேடக்கூடாது, தரிசனத்தை தேடக்கூடாது. தேவனுடைய சித்தம் என்ன என்று பார்க்கிறது தான் தேட வேண்டும். எட்டாவது, தேவனுடைய சித்தம் விசுவாசிக்கு வெளிப்படுத்தப்படும் என்றும் வேதவசனம் போதிக்கிறது இல்லையா? தேவனுடைய சித்தம் விசுவாசிக்கு வெளிப்படுத்தப்படும் என்றும் வேதவசனம் போதிக்கிறது. தேவனுடைய ஆவியானவர்களால் நடத்தப்படுகிறவர்கள் யாவரும் தேவனுடைய புத்திரர்கள். 9, ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்பட முடியும். இல்லைங்களா? இதை விட தெளிவா என்னால சொல்ல முடியாது. இவ்வளவுத்தையும் கேட்டுட்டு அப்படியே போகிறதும் கஷ்டம் ரொம்ப. இந்த சத்தியங்கள் எல்லாம் அறிந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டு விட்டது. ஒரு நாளும் தீர்க்க தரிசனத்தையோ இப்படிப்பட்ட அனுபவங்களையோ நாடி நான் சென்றது கிடையாது. அநேக இப்படிப்பட்ட அனுபவங்கள் கொண்ட நல்ல மனிதர்களை நான் அறிவேன். தனிப்பட்ட முறையில் இந்த நாட்டிலேயும் பல நாடுகளிலும் அறிவேன். அவர்கள் சொல்லும் போது மிகவும் அருமையாக இருக்கிறது. அதை கேட்கிறேன், ரசிக்கிறேன், அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அவர்களுக்கு கிடைத்த அனுபவம் அது. அவர்களும் இதை தேடி நாடி போய் கிடைக்கல, திடீர்னு ஆண்டவர் வந்தாரு, பேசினாரு, கொண்டாரு, அவ்வளவுதான். அப்படி எனக்கு நடந்ததானால், என்றைக்காவது நடந்ததானால் நிச்சயமாய் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அப்படி நடக்கவே இல்லை என்றாலும் அன்றாடம் என்னை தேவனுடைய ஆவியானவர், ஹலோ, இயேசு என் பெட்ரூம்ல என் படுக்கையில உட்கார்ந்து என்னோட 3 மணி நேரம் பேசவில்லை என்றாலும், என் வாழ்நாள் பூரா அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்ற
இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவருடைய பிள்ளை. ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். ஆவியானவர் என்னை அன்றாடம் நடத்துகிறார். அவ்வளவுதான்.